இப்ப என்னை பத்தி நீங்க நிறைய சமூக சேவைகள் சமூக சேவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் உச்சவரம்பு சட்டம், சொத்து உச்சவரம்பு சட்டம், ஆமா அந்த சட்டம் போடும் போதே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஐயங்கார்ல ஒரு 100 பேர்கிட்ட இருந்த சொத்துக்களை வந்து அதுல ஒரு 9 பேரை தட்டி தூக்கி அவங்க சொத்தை புடுங்கிட்டேன். அதை தூக்கிட்டு என் பொண்டாட்டி பேர்ல ஒரு ஃபேக்டரி ஒண்ணு ஆரம்பிச்சு அது சிறப்பா ரன் ஆயிட்டு இருக்குங்க. இன்னும் ரன் ஆகுது? எஸ் அப்கோர்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இந்த பெல் கம்பெனில ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு எடுத்து அதுல வேஸ்டேஜை திருடுனேன். அந்த கேஸ் ஒண்ணு அதுவும் இருக்கு. அதை பாஸ் பண்ணி இது 2 தான், வேற எதுவும் இன்னும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லலாமா, போடுவீங்களா? எல்லாம் போல லைவ்ல போயிட்டு இருக்கு. அதாவது என் பொண்டாட்டி கூட பிறந்தவங்க 2 பேருங்க. அவங்களுடைய சொத்தை வந்து எப்படியாவது அபகரிக்கணுங்கிறதுனால என்ன செஞ்சேன் அப்படின்னா, அவங்க 2 பேரையும் அடிச்சு நொறுக்கி இந்த உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் வீட்டை போய் இடிப்பார்ல, அந்த மாதிரி என் பொண்டாட்டி கூட பிறந்த 2 பேரையும் போய் வீட்டை புடிச்சு இடிச்சிட்டேங்க. தரமட்டமாக்கிட்டேங்க, வீட்டை தரமட்டமாக்கிட்டேங்க. நானே இடிச்சேன், போய் இடிச்சேன். என்னங்க கட்சி இது? இருக்கவங்க ஃபுல்லா ஃப்ராடா இருக்காங்க. ஏங்க ஃப்ராட் இல்லங்க, என் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, அதனால நானே போய் வீட்டை இடிச்சுட்டேன். அப்ப அவங்களுக்கு கிடைக்கணும்ல, அது நாசமா போகுது, அது எனக்கு பத்தி கவலை இல்லை. என் மனைவிக்கு கிடைக்க வேண்டியது, அதனால நான் போய் வீட்டை இடிச்சேன். இடிச்சுட்டு அவங்க எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க. சும்மா விடுவனா? கேட்டே வண்டையா அடி இருக்குங்க கெட்ட வார்த்தை. நான் தேர்தல் இதுல கொடுத்துருக்கீங்க இருக்கு.